டிஎம்கே பண்ணும் அதே ஸ்ட்ராட்டஜியை விஜய் அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய துணையாக இருக்க போகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். டீட்டெயிலாக பேச போகிறோம். டிஎம்கே 1956 ஆரம்பித்து 1966 ஆட்சியை பிடித்தாங்க. இந்த நடுப்பட்ட காலத்தில் டிஎம்கே யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தி எதிர்ப்பு போராட்டம். அந்த டைமில் காங்கிரஸ் ஹிந்தியை தமிழகத்தை திணிக்க முயன்று கொண்டு இருந்தது. ஸோ காங்கிரஸை எதிர்த்து திமுக பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி, ஹிந்தி வரக்கூடாது, தமிழ் உணர்வு தமிழக மக்கள் மத்தியில் இருக்கணும், தமிழ் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஹிந்திக்காக எதிர்த்து இளைஞர்களோட சப்போர்ட்டோட டிஎம்கே போராட்டம் நடத்தி, அந்த போராட்டம் இப்போ வரைக்குமே போய்கொண்டு தான் இருக்கு. இன்னுமே ஹிந்தி தமிழகத்தில் சுத்தமாக வராது அப்படிங்கிற ஒரு நிரந்தரமான தீர்வை டிஎம்கே கொண்டு வரல, அந்த போராட்டம் மூலமாக கொண்டு வரல. ஆனால் அந்த போராட்டம் டிஎம்கேவுக்கு இப்போ வரைக்குமே சப்போர்ட்டாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஸோ ஹிந்தி வரக்கூடாதுன்னா டிஎம்கே ஆட்சியில் இருக்கணும், டிஎம்கே இருந்தால் தான் பிஜேபி உள்ள வராது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆகிவிட்டது. அந்த மாதிரி ஒரே ஒரு போராட்டத்தை வச்சு, ஒரே ஒரு விஷயத்தை வச்சு இப்போ வரைக்குமே டிஎம்கே ஆட்சியில் அமர்ந்து கொண்டு இருக்கு. அந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ விஜய் அவர்கள் பின்பற்ற போகிறாங்க. அதாவது பரந்தூர் விமான நிலையம். ஸோ விஜய் அவர்கள் பரந்தூர் விமான நிலைய போராட்டத்தில் கலந்து கொள்ளும் போது எல்லாரும் நினைத்த விஷயம் என்னன்னா, ஓகே விஜய் அவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு போயிடுவாங்க, சும்மா ஒரு நாள் டாபிக் மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க. ஏன்னா சீமான் அவர்கள், அண்ணாமலையெல்லாம் அப்பப்போ என்ன பிரச்சனை நடக்குதோ அந்த பிரச்சனையை பற்றி பேசுவாங்க. அப்போ தான் லைம் லைட் கிடைக்கும். ஆனால் விஜய் அவர்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யலை. ஈவன் நேற்று ஒரு மாநில பொதுக்குழு கூட்டம் நடந்தது, பனையூரில் நடந்தது. விஜய் அவர்கள் எந்த விஷயத்தை பற்றி தான் பேசிடலாம், அஜித்குமார் அவர்களோட மரணத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கலாம், இல்லை வரதட்சணை கொடுமையால் இறந்து போன அந்த ஒரு பெண்ணை பற்றி பேசியிருக்கலாம். இதெல்லாம் பற்றி பேசியிருந்தால் இன்னுமே லைம் லைட் கிடைச்சிருக்கும். ஆனால் விஜய் அவர்கள் இதை பற்றிலாம் பேசாமல் பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி பேசியிருப்பது தான் விஜய் மீது மரியாதை அதிகரித்திருக்கு. விஜய் யூஸ் பண்ணும் ஸ்ட்ராட்டஜி இதுதானோ அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. அதாவது பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி விஜய் பேசியிருப்பது விஜய்க்கு எந்த அளவுக்கு மரியாதை உருவாக்கி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு அவர் போயிட மாட்டாரு, அந்த விஷயத்துக்காக தொடர்ந்து போராடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை விஜய் மீது உருவாகி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை விஜய் அவர்களால் பரந்தூர் விமான நிலையம் கட்டுவதற்கு தாமதம் ஏற்பட்டால் விஜய் அவர்களோட போராட்டத்தில் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி செக்ரட்டரிக்கு நாம் விவசாயிகளை கூப்பிட்டு உங்களை மீட் பண்ண வருவேன் அப்படி சொல்லி மீட் பண்ண போயிட்டா, அந்த போராட்டத்தை தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்குமே தொடர்ந்து போராடி கொண்டு இருந்தால் விஜய் அவர்கள்னா பரந்தூர் விமான நிலைய போராட்டம் அப்படிங்கிற மைண்ட் செட் உருவாகிவிடும். ஈவன் இப்பவே கிட்டத்தட்ட உருவாகிவிட்டது. ஒரு டிவி ஷோவில், விஜய் டிவியில் நடந்த டிவி ஷோவில் கூட ஏர்போர்ட்னா என்ன அப்படி சொல்லி விஜய் டேக் பண்ணி சில காமெடிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு சொல்ல, எந்த இடத்துல வரக்கூடாதுன்னு சொல்ற அப்படிங்கிற காமெடிலாம் விஜய் டிவி டெலிவிஷன் கிரியேட் ஆகி கொண்டு இருக்கு. இந்த மாதிரி ஏர்போர்ட்னாலே விஜய் அவர்கள் போராட்டம் அந்த ஒரு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருகிறது. டிஎம்கே 1956 ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை தன் முதல் போராட்டமாக, ஸோ அதுதான் எங்களோட அடையாளமாக உருவாக்கியது. இப்போ அதே ஒரு விஷயத்தை பரந்தூர் விமான நிலைய ஏர்போர்ட்டை மீண்டுமே அவங்களுக்கு கொடுக்க வேண்டும், அந்த இடத்த மீண்டுமே கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் தொடர்ந்து போராட்டம் செய்ய போகிறாங்க. அந்த போராட்டம் வெற்றியோ தோல்வியோ வேற. ஆனால் பரந்தூர் மக்களுக்காக, விவசாயிகளுக்காக, ஸோ டிஎம்கேவை எதிர்த்து போராடிய முதல் தலைவர், ஸோ கடைசி வரைக்கும் போராடிய முதல் தலைவர் அப்படிங்கிற பெயர் கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு இருக்க போகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி விஜய் அவர்களுக்கு அடையாளத்தை கிரியேட் பண்ண போகிறது. தமிழக வெற்றி கழகத்துக்கும் அடையாளத்தையும் மதிப்பையும் கிரியேட் பண்ண போகிறது. தமிழக மக்கள் மத்தியிலும் விவசாயிகள் மத்தியும். ஸோ நமக்காக, நம்ம ஊருக்கு ஏதாவது பிரச்சனைனா விஜய் வருவார், ஸோ விஜய் தட்டி கேட்பார், அவர் நமக்காக இருக்கார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை விஜய் அவர்கள் இந்த ஒரு பரந்தூர் போராட்டம் மூலமாக உருவாக்கி இருக்காங்க. டிஎம்கே பண்ணும் அதே ஸ்ட்ராட்டஜியை விஜய் அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய துணையாக இருக்க போகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். டீட்டெயிலாக பேச போகிறோம். டிஎம்கே 1956 ஆரம்பித்து 1966 ஆட்சியை பிடித்தாங்க. இந்த நடுப்பட்ட காலத்தில் டிஎம்கே யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தி எதிர்ப்பு போராட்டம். அந்த டைமில்
காங்கிரஸ் வந்து ஹிந்தியை வந்து தமிழகத்தை திணிக்க வந்து முயன்று கொண்டு இருந்தது. ஸோ காங்கிரஸை எதிர்த்து திமுக வந்து பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி, ஹிந்தி வந்து வரக்கூடாது, தமிழ் உணர்வு தமிழக மக்கள் மத்தியில் வந்து இருக்கணும், தமிழ் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஹிந்திக்காக எதிர்த்து இளைஞர்களோட சப்போர்ட்டோட வந்து டிஎம்கே வந்து போராட்டம் நடத்தி அந்த போராட்டம் இப்போ வரைக்குமே போய்கொண்டு தான் இருக்கு. இன்னுமே வந்து ஹிந்தி வந்து தமிழுக்கு சுத்தமாக வராது அப்படிங்கிற ஒரு நிரந்தரமான தீர்வை வந்து டிஎம்கே வந்து கொண்டு வரல, அந்த போராட்டம் மூலமாக கொண்டு வரல. ஆனால் அந்த போராட்டம் வந்து டிஎம்கேவுக்கு இப்போ வரைக்குமே சப்போர்ட்டாக வந்து இருந்து கொண்டு இருக்கிறது. ஸோ ஹிந்தி வரக்கூடாதுன்னா டிஎம்கே வந்து ஆட்சியில் வந்து இருக்கணும், டிஎம்கே இருந்தால் தான் பிஜேபி உள்ள வராது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து கிரியேட் ஆகிவிட்டது. அந்த மாதிரி வந்து ஒரே ஒரு போராட்டத்தை வச்சு ஒரே ஒரு விஷயத்தை வச்சு இப்போ வரைக்குமே டிஎம்கே வந்து ஆட்சியில் வந்து அமர்ந்து கொண்டு இருக்கு. அந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ விஜய் அவர்கள் பின்பற்ற போகிறாங்க, அதாவது பரந்தூர் விமான நிலையம். ஸோ விஜய் அவர்கள் வந்து பரந்தூர் விமான நிலைய போராட்டத்தில் வந்து கலந்து கொள்ளும் போது எல்லாரும் நினைத்த விஷயம் என்னன்னா, ஓகே விஜய் அவர்கள் வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு போயிடுவாங்க, சும்மா ஒரு நாள் டாபிக் மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க. ஏன்னா வந்து சீமான் அவர்கள் அண்ணாமலையெல்லாம் வந்து அப்பப்போ என்ன பிரச்சனை நடக்குதோ அந்த பிரச்சனையை பற்றி வந்து பேசுவாங்க, அப்போ தான் வந்து லைம் லைட் வந்து கிடைக்கும். ஆனால் விஜய் அவர்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யலை. ஈவன் வந்து நேற்று வந்து ஒரு மாநில பொதுக்குழு கூட்டம் வந்து நடந்தது, பனையூரில் நடந்தது. விஜய் அவர்கள் எந்த விஷயத்தை பற்றி தான் பேசிடலாம், அஜித்குமார் அவர்களோட மரணத்தை பற்றி வந்து ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கலாம், இல்லை வந்து வரதட்சணை கொடுமையால் வந்து இறந்து போனால் அந்த ஒரு பெண்ணை பற்றி வந்து பேசியிருக்கலாம். இதெல்லாம் பற்றி பேசியிருந்தால் இன்னுமே இந்த லைம் லைட் வந்து கிடைச்சிருக்கும். ஆனால் விஜய் அவர்கள் இதை பற்றிலாம் பேசாமல் பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி பேசியிருப்பது தான் விஜய் மீது மரியாதையை வந்து அதிகரித்திருக்கு. விஜய் யூஸ் பண்ணும் ஸ்ட்ராட்டஜி இதுதானோ அப்படிங்கிற கேள்வி வந்து எழுகிறது. அதாவது பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி விஜய் பேசியிருப்பது விஜய்க்கு வந்து எந்த அளவுக்கு மரியாதை உருவாக்கி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு அவர் போயிட மாட்டார், அந்த விஷயத்துக்காக தொடர்ந்து போராடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து விஜய் மீது வந்து உருவாகி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை விஜய் அவர்களால் வந்து பரந்தூர் விமான நிலையம் கட்டுவதற்கு தாமதம் ஏற்பட்டால் விஜய் அவர்களோட போராட்டத்தால் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி வந்து செக்ரட்டரியேட்டுக்கு நாம் விவசாயிகளை கூப்பிட்டு உங்களை மீட் பண்ண வருவேன் அப்படி சொல்லி மீட் பண்ண போயிட்டா அந்த போராட்டத்தை தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்குமே தொடர்ந்து போராடி கொண்டு இருந்தால் விஜய் அவர்கள்னா பரந்தூர் விமான நிலைய போராட்டம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து உருவாகிவிடும். ஈவன் வந்து இப்போவே வந்து கிட்டத்தட்ட வந்து உருவாகிவிட்டது. ஒரு டிவி ஷோவில், விஜய் டிவியில் நடந்த டிவி ஷோவில் கூட வந்து ஏர்போர்ட்னா என்ன அப்படி சொல்லி விஜயை வந்து டேக் பண்ணி சில காமெடிஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு சொல்ல, எந்த இடத்துல வரக்கூடாதுன்னு சொல்ற அப்படிங்கிற காமெடிலாம் வந்து விஜய் டிவி டெலிவிஷன் வந்து கிரியேட் ஆகி கொண்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து ஏர்போர்ட்னாலே வந்து விஜய் அவர்கள் போராட்டம் அந்த ஒரு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வந்து வருகிறது. டிஎம்கே வந்து 1956 வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை தன் முதல் போராட்டமாக, ஸோ அதுதான் வந்து எங்களோட அடையாளமாக வந்து உருவாக்கியது. இப்போ அதே ஒரு விஷயத்தை பரந்தூர் விமான நிலைய ஏர்போர்ட்டை வந்து மீண்டுமே அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டும், அந்த இடத்த மீண்டுமே கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் தொடர்ந்து போராட்டம் வந்து செய்ய போகிறாங்க. அந்த போராட்டம் வெற்றியோ தோல்வியோ வேறு. ஆனால் பரந்தூர் மக்களுக்காக, விவசாயிகளுக்காக, ஸோ டிஎம்கேவை எதிர்த்து போராடிய முதல் தலைவர், ஸோ கடைசி வரைக்கும் போராடிய முதல் தலைவர் அப்படிங்கிற பெயர் வந்து கண்டிப்பாக அந்த விஜய் அவர்களுக்கு இருக்க போகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து விஜய் அவர்களுக்கு அடையாளத்தை கிரியேட் பண்ண போகிறது, தமிழக வெற்றி கழகத்துக்கும் அடையாளத்தையும் மதிப்பையும் வந்து கிரியேட் பண்ண போகிறது, தமிழக மக்கள் மத்தியிலும் விவசாயிகள் மத்தியும். ஸோ நமக்காக நம்ம ஊருக்கு ஏதாவது பிரச்சனைனா விஜய் வருவார், ஸோ விஜய் வந்து தட்டி கேட்பார், அவர் நமக்காக இருக்கார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து விஜய் அவர்கள் இந்த ஒரு பரந்தூர் போராட்டம் மூலமாக உருவாக்கி இருக்காங்க.